நீ ஒரு மனுஷனா? இல்லாதவன் வேலையை கொடுத்தா கல்லாவில கை வைக்கிறிய? உனக்கு ஏத்தண்டா. சொன்ன வார்த்தையை காப்பாத்துனியா? ஏயா எதுக்கு எடுத்தாலும் ராஜபாளையம் மாதிரி விழுவுற. நான் இப்ப என்ன வார்த்தையை காப்பாத்துறேன்? என்ன காப்பாத்தலையா? என் மகளை கட்டி பிடிச்சி உனக்கு என்ன காதல் பாட்டு வேண்டி இருக்குன்னு பாத்தியா? பார்க்காம அசிங்கய்யா. எது அசிங்க? நீதான். நான் தான் கேட்கிறேன், ஒரு மக காதல் பண்ணும்போது எந்த அப்பனாவது ஒளிஞ்சிருக்கு பாப்பானா? மக்கள் பார்க்கணும்ன்றியா? மக்கள் பாக்குறதுக்காக ஆடல் பாடல் ஊடல்லாம். ஏயா நீ ஆம்பளை தானே? நான் தான் கேட்கிறேன், ஒரு வாலிப மேல ஒரு வாலிபி அடிக்கடி வந்து ஒராசனா நான் என்ன கல்லா சிலையா? இதுங்குது இல்ல. எதுங்கண்ணா? டூயட் பாடுறதா? வேற என்ன ஒப்பாரி வைக்கிறது? அட பாவி, என் பொண்ணு கல்யாணம் ஆகாதவன் உனக்கு தெரியுமில்ல? கல்யாணம் ஆன பொண்ணு கூட டூயட் பாடினா புருஷங்கார முதுகுல மிருதங்க வாச்சிடுவான். உங்களை நமக்கு ஒத்து வராது. இன்னைக்கே எல்லா உண்மையும் போட்டு உரைச்சிடுறேன். ஏதா என் பேரு சத்தியம் இல்லைங்கிற உண்மை. என்னது அடிக்கடி பிளேட்ட மாத்திர? பின்ன என்னையா, சொந்த பேர்ல இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். என்னைக்கு நீ எனக்கு சத்தியம்னு பேர் வச்சியோ அன்னையில இருந்து போலீஸ்காரன் ஒரு பக்கம் அட்டாக் பண்றான், பொண்ணு ஒரு பக்கம் அட்டாக் பண்றா, நீ ஒரு பக்கம் அட்டாக் பண்ற. ஒரே சமயத்துல நவரசமும் நம்மளால ஆக்ட் பண்ண முடியாதுப்பா. நான் கழட்டிப்பேன். ஏதோ வாய் இருக்குன்னு பேசிட்ட, எதுக்கு போய் எதை பேசுற? சுந்தரம் தான் உனக்கு செலவுக்கு பணம் வச்சுக்க. என்னது லஞ்சமா? நான் என்ன கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன் லஞ்சம் கொடுக்க? ஒரு ஆசை ஏன் மேலையா? எனக்கு பையன் இல்ல பாரு, அதனால ஒம்பேல ஒரு ஆசை. எலும்புக்கு வாலாட்டுற எச்சக்கல நாய் நாய் இல்ல. எதுக்கு எடுத்தாலும் நோட்டு எடுத்து பெரிய கொடை வள்ள. பாரதேஷ் இது மெனு கார்டு, சாப்பாடு பட்டியல். உங்களுக்கு என்னென்ன தேவையோ குறித்து கொடுங்கள், உடனே கொண்டு வருகிறேன். ஏன் சிரித்தாய்? முதல்ல குறிச்சது ஓட்டல் பேருங்க, ரெண்டாவது குறிச்சது ஓட்டல் அட்ரஸ்ங்க. ஏன் நான் ஹோட்டலை விலைக்கு வாங்க மாட்டேனா? வாங்கலாம், சாப்பிட முடியாது. சரி, சாப்பிட என்ன இருக்கிறதோ கொண்டு வா. உத்தரவு. முதலில் இது மாதிரி 2 கொண்டு வா. மீண்டும் ஏன் சிரிக்கிறாய்? இது கை கழுவுற தண்ணிங்க. கை கழுவும் போது கொண்டு வா. அதுதான் சரி. ஆடுங்கள் பிரபு. ஐயோ, ஒரு பெண் அழைத்து நாம் செல்லவில்லை என்றால் பெண் பாவம் நம்மை சுற்றும்.
குடித்தால் என்ன பாவமா? மனிதர்களை சோதனை செய்ய வந்த நான் என்னையே சோதனைக்கு ஆளாக்கிக் கொண்டேன். காலம் முழுவதும் எனக்கு சேவை செய்ய வேண்டியவன் நீ, உனக்கு நான் சேவை செய்ய வேண்டியிருக்கிறது. செய்தால் என்ன? காலம் பூராவும் நான் கணக்கு எழுதவில்லையா? எருமை வாகனத்திற்கு ரெஸ்ட் உண்டு, எனக்கு இல்லையா? எனக்கு இல்லையா? படு பக்கத்தில் தலையணை ரோசி பரதேசி. அதிகாரியில் காப்பி வேண்டும், போர்த்து விட்டீர்களா? யாரடா அவன்? எங்க மேல அந்த பொண்ணு? ஏது பெண்? அங்க யார் படுத்திருக்கிறது? சித்திரகுப்தன். இது சித்ரா, அது குப்தாவா? சித்திரகுப்தா. பிரபு எந்திரி, நீங்க இருக்க. இது என் ஹஸ்பண்ட். நான் வைஃப். ஓ ஒய்ஃபா? நீ லோடா? நடம ஸ்டேஷனுக்கு. பிரபு என்னை காப்பாற்றுங்கள் பிரபு. முடியாது. நீ செய்த குற்றத்திற்கு தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும். அழைத்து செல்லுங்கள் இவனை. நீ யார் அதிகாரம் பண்றதுக்கு? நான் அதிகாரிக்கும் அதிகாரி. ஓ நீ லோடா? எல்லாரும் நடங்க ஸ்டேஷனுக்கு. ஏத்திட்டு வாமே. மரியாதையா கூட்டிட்டு போங்க, இல்லை கைதறிவேன். அப்படிதான் நிக்கிறேங்க. உங்க பேர் என்ன? அது வீர போர பிரசண்ட களம்பல கண்ட. இது பட்டிமன்றம் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். பேர் என்ன? யமண்டா. என்ன தாவா ஏலியா பண்றீங்க? இல்லீங்க, இவர் ஊர் உகண்டா, பேரு யமண்டா. உன் பேரு? சீ 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 சீ. என்ன மேம் சீ சீ சீ? நீங்க மிரட்டுறதுல எங்க வாய் மிருதங்க வாசிக்குதுங்க. என் பேரு சிபி குப்தா. எந்த ஊர்? யமபுரி. சிவாபுரி பக்கத்துல. இது சரிப்பட்டு வராது. ரெண்டு பேரையும் பிடிச்சு உள்ள தள்ளுமே. என்ன பிடிப்பவனை நான், என்னை இன்னொருவர் பிடிப்பதா? விட்டுடாதீங்க, விட்டுடாதீங்க. உங்க நன்மைக்கு சொல்றேன், இவரை நீங்க லெவல் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு லாங் லைஃப். இது பெரிய இடம், எங்க ரெண்டு பேரையும் விட்டுடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஓ, உங்களுக்கு ஜாமீன் கொடுக்க யாராவது இருக்காங்களா? உன் வாழ்க்கையிலேயே நீ செய்த முதல் புத்திசாலித்தனமான காரியம் இது ஒன்றுதான். இவரா? சரி, இவருக்கு நான் அனுப்புறேன். அது வரைக்கும் நீங்க உள்ள இருக்கு. பண்ணிட்டு போமே. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. சீக்கிரம் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க, எனக்கு கல்யாண ஆசை வந்தாச்சு. ஆமா, உனக்கு கல்யாண ஆசை வந்து ஐயா என்னையா பண்ணுவாரு? எங்கேயாவது அழகான பொண்ணு அப்படி கப்புன்னு ஒழுங்குச்சுன்னா கவால முடிச்சுக்கிட்டு வா. கவால்னு பிடிச்சாச்சு, குவால்னு கீழே விழுந்தாச்சு. யார் யாரு? சாவித்திரிடி. என்னது? ஐயாவோட பொண்ணு. பாத்தீங்களா, உங்க அடிமடியிலேயே கைய வச்சுட்டா, திண்ணையில இடம் கொடுத்தா படுக்கையில படுக்கலாங்கிறானே. லகான் இல்லாத குதிரை மாதிரி ஹை ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கிற, எங்கேயாவது போய் மோத போற வேண்டா. சம்பளத்தையும் கொடுத்து சாப்பாட்டையும் போட்டு நான் என்ன பிஸ்தா கொடுத்து வச்சாத்தியா வளர்க்கிற என் பொண்ணை கட்டிக்க? என் பொண்ணு என்ன ரோட்ல பெத்த எவனாவது இழுத்துக்கிட்டு போறதுக்கு? பாரு, என் பேர் என்ன தெரியுமில்ல? தாண்டவன். ஆடி புடுங்க, ஆடி உன்னையும் பிடிச்சு ஆட்டிடுவேன். போனா போட்டு தோல் மேல கைய போட்டா ஜோப்புலையா கைய போடுறேன். சொல்லிடுவேன், சொல்லிடுவேன்றியா? எல்லாத்த சொல்லிடுவா, சொல்ல பாக்கலாம். என்ன எவனாவது தொட்டு வாங்க, தொலைச்சு புடுவ தொலை. சுமாரியா மைக்க பிடிச்சிட்டு மேடையில பேசுற மாதிரி பேசிக்கிட்டு வேலைக்கு வேணாம், ஒண்ணு வேணாம். போயிடுவேன். எங்க போ பாக்கலாம். மூக்கனா அங்க இருக்கு, என் கையில ஜெட்டு வேகத்துல போ, பொட்டுன்னு வந்து பிடிச்சிருவேன். எனக்கு பைனாகுலர் கண்ணு. ஆமா, இது என்ன காசு போடுற ஜோப்பின்னு பாத்தியா? ஆளே போட்டு அமைச்சிருவேன். கெஞ்சனா மிஞ்சுறது, மிஞ்சுனா கெஞ்சுறது. என்ன கேன நினைச்சியா? சார், ஐயா போலீஸ். ஐயா வாங்க வாங்க வாங்க. ஏது இவ்வளவு தூரம்? சத்தியம் சாரு, இன்ஸ்பெக்டர் ஐயா அர்ஜென்டா கூட்டிக்கிட்டு வர சொன்னாரு. அர்ஜென்டாவா? ஆள் நிறைய பேசிக்கிட்டு இருக்காரு, அப்புறம் வருவார். போறவங்க வர்றவங்க கிட்ட சொன்ன பொறுத்துக்குவாங்க, போலீஸ் கிட்ட சொன்ன கேட்பாங்க. வரேன். ஆமா, கேசத்தான் வாபஸ் வாங்கியாச்சு, அப்புறம் ஏன் இவரு? கமிஷனர் ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயாவுக்கு போன் பண்ணாராம். இது மேலெடுத்து விவகாரம். நீங்க வாங்க.
ஐயா நீங்க போங்க, பின்னால வருவார். வந்து ஐயாவை கவனி கவனி போங்க கவனி. என்னது மோதிர போட போறீங்களா? சுந்தரம், காலை பிடிப்பேன், குனிய முடியல, அதனால கைய பிடிக்கிறேன். கமிஷனர் வரைக்கும் விஷயம் போயாச்சு, என் உயிருக்கு தய வச்சாச்சு. ஆமா, தாண்டவம் மாடிடுவேன்னு சொன்னீங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அதெல்லாம் பெர்மனன்ட் ஆகுமா? பாக்கெட்ல வச்சு ஆளையை அமைச்சிடுவேன்னு சொன்னீங்க. மீசை வச்சிருக்கல, அந்த ஆணவத்துல சொன்னேன். மீசை வேணா எடுத்துட்டுமா? ஜெட்டு வேகத்துல வந்து பட்டுன்னு பிடிச்சிருவேன். நீங்க முட்டி முட்டினாலும் மூச்சு வர மாட்டேங்குது. ஜெட்ல எங்க போறது? வார்த்தையை கொட்டிட்டு நானே பொறுக்கிடுறேன். அது இருக்கட்டும், ஒரு சமாச்சாரம். இந்த சத்தியம் என்ன? அது அப்புறம் தெரிஞ்சுக்குவோம். சுந்தரம், முதல்ல என்ன காப்பாத்து. காப்பாத்துறேன். ஒரு கண்டிஷன் போடு. உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். போடுன்னா ஒரேடியா போடுறியே. நான் போலீஸ் வேணாம், நிச்சயமா என் பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன். சமயத்துல கழட்டிக்கிட்டா நான் பெரிய மனுஷன் இல்லையா? நீயா? சோதிக்காத சுந்தரம், என்ன காப்பாத்து. சரி பார்க்கலாம். ஆமா, போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன முட்டி முட்டிக்கு தட்டினா? ஓ, உன்னை எங்க தட்டுறானோ கணக்கு வச்சுக்கோ, திரும்பி வந்து என்ன தட்டு, எங்க வேணாலும் தட்டு. ஹலோ மிஸ்டர் சத்யம். ஹலோ சார். என்ன நமக்கு பிடிவாரண்டு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்க பேரை சொல்லிட்டு 2 கிறுக்கனுங்க உள்ள இருக்காங்க. ஏன் பேர சொல்லிட்டா? மை காட், இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அதுவும் சின்ன மீசை இருக்கானே, ஃபுல் லோடு, படுக்கையில குட்டி வேற, ஹோட்டல்ல இருந்து குடிச்சாந்து உள்ள தள்ளி இருக்கிறேன். மூலவத்துக்கு வந்து போய் போய் பிராத்தல் கேஸ்ல மாட்டணும். எக்ஸ்கியூஸ் மீ. அடாடா, எவ்வளவு பெரிய சூப்பர் காட், இவ்வளவு சீப்பர் ஆயிட்டீங்களே. முந்தோணிக்கு மயங்கியவன் இந்த முட்டாள். இருவரை மேலே சென்றவுடன் சீட்டை கிழிச்சு விடுகிறேன். கீழே வச்சிருந்தாலும் நான் கிழிக்கிறேன். நீங்க பேசாம ஜாமீன்ல ஏன் கூட வாங்க. இந்த ஆளு கொஞ்சம் உள்ளரே கிடக்கு. பிரபு, என்னை மன்னித்து மேலே அழைத்து செல்லுங்கள். இனிமேல் தவறு செய்வாயா? மது, வம்சம், மங்கை. ஆளுகிறான் கோழை, அவனை விடுதலை செய். ஓகே, உங்களுக்காக அந்த ஆளை விடுதலை செய்யறேன். இல்லாட்டி போனா ஜவ்வர் கழட்டி இருப்பேன். ஆமா, நான் தான் கேட்கிறேன், எந்த நேரம் பார்த்து நீங்க பூலோகத்துக்கு வந்தீங்க? நீ எங்களை கேலி செய்கிறாய். என்னதான் தேவதைகளாக இருந்தாலும் எங்களுக்கு விதி என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? இனி இந்த பூலோகமே வேண்டாம், நேரே மேலே மேலே. பிரபு, நேராக ஹோட்டலுக்கு சென்று பொட்டிகளை எடுத்துக்கொண்டு ஓட்டம். தர்மராஜா, தால் சரியில்லை, உங்களை ராங் சைட்லயே கூட்டிட்டு போறான். நான் ரைட் சைட்ல கூட்டிட்டு போறேன். எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க கூட இருங்க, எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. ததாஸ்து, ததாஸ்து. இன்ஸ்பெக்டர், இவங்க ஏதாவது தப்பா நடந்திருந்தாங்கன்னா மன்னிச்சுக்கோங்க, அவங்களுக்கு நான் ஜாமீன் கொடுக்கிறேன். அப்ப சரி, பெரிய மனுஷங்கன்னா நம்ம வீட்டுல தங்கலாம். விருந்தாளிங்க எத்தனை பேர்? ஒரு சோடி. ஒரு சோடி? அது என்ன பொறாவா? ஆமா, வரவங்க ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளைய கூட்டிட்டு வர்றது உன் வேலை இல்ல, இது 2 கிடா. பைத்தியக்கார பைய, பேமானி எதை கேக்குறதுன்னு தெரியாது. கண்ணு சுந்தரம், என்னன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனியே, என்ன பத்தி என்ன கேட்டான்? கிழிச்சுட்டான். கேள்வி மேல கேள்வி கேட்டு நான் தான் சத்தியம் நினைச்சு சோதனை போடக்கூடாத இடம்லாம் போட்டான். நல்லா நடிச்சியா? என்கிட்ட இந்த கேள்வியா? அப்போ என் பையில மூடிட்டா. பட்டுங்கிறதுக்கு தானே பொட்டியா? இப்ப மூடி இருக்கான், திறப்பான் திருப்பியுமா. என்னங்க இன்னைக்கு என்ன சமையல்? கோழி அடிக்கலாமா? கோழியத்தான் ஏற்கனவே அடிச்சுட்டானே. விருந்தாளிங்க வரட்டும், விவரமா கேட்டு சொல்றேன். எங்கப்பா விருந்தாளிங்க? நிக்குது, புடிச்சுக்கிட்டு வாய. மிஸ்டர் யமன், மிஸ்டர் குப்தா, உள்ள வாங்க. என்ன அழகு, என்ன அழகு. நரணே, இது எந்த தேவகோட்டையா? இல்லைங்க, காரைக்குடி. இங்க கட்டணம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. சித்திரகுப்தா, மக்கா, என்ன அஜாக்கிரதை, சரியாக கூட்டவில்லையா? கூட்டினேன் பிரபு, ஆனால் தாழ் போடவில்லை. என்ன மிஸ்டர் குப்தா, விஸ்கி பாட்டில், ஸ்பூனு, போர்க்கு, கப்பு, பால் பாயிண்ட் பென்னு எல்லாத்தையும் ஹோட்டல்ல இருந்து தள்ளிட்டு வந்தீங்களா? என்ன அவமானம்! பிரபு, நமது வேலூரில் இதெல்லாம் கிடைக்காது, அதனால் தான் உள்ளூரில் இருந்து தள்ளி கொண்டு செல்கிறேன். இந்த குவாலிட்டி நமக்கு கிடைக்குமா? இவர்கள் எல்லாம் யார்?
அடியே ஆண்டவன் பிள்ளைங்க. அவன் பேர் தான் வண்டு. என் திருநாமம் பாஞ்சாலி. இவரு பேரு மிஸ்டர் யமன், பெரிய ராஜபாட்டு. அவரு பேரு மிஸ்டர் குப்தா, பெரிய பஃபூன் பாட்டு. காத்தாடி, அதுதான் வேஷத்தோடவே வந்திருக்காங்க. எங்க அப்பாவும் ராச பார்த்துதான் தசரத வேஷம் போட்டு தேசலையே செத்தார். அதுல நான் ஒரு நல்ல ராச பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இந்த 40 வருஷமா காத்துக்கிட்டே இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு ஒரு கல்யாணம் கூட ஆகல. பெரியவங்க பேசும்போது ஏன் குறுக்க? ஏன்பா அந்த பொட்டியில இருக்கிறது எல்லாமே தங்கமா? சாதாரண தங்கம் இல்ல, அம்புடு சொக்க தங்கம். அது மட்டும் இல்ல, அதுல வைரம், வைடூரியம், கோமேதகம், பச்சை வச்சு இழைச்சிருக்காரு இலை இலைன்னு. இது என்ன வலுப்பு வந்த மாதிரி? முதல்ல அவங்க தங்கறதுக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். ராசபாட்டுக்கு என்ன பிடிக்கும்? அவங்க சைவம் தான் சாப்பிடுவாங்க. நீ போ உள்ள. நிக்க விட மாட்டீங்களே, நான் அப்புறம் பாக்குறேன். நான் மற்ற வேலையை கவனிக்கிறேன். வாங்க. உங்க வீட்டுக்கு நான் எவ்வளவு பெரிய ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். இங்க மூலையில வந்து உட்கார்ந்து இருக்கேன். பாஞ்சாலி என்ன சொன்னா? யார் அவங்கலாம்? வந்து பாரு. ஐயா, இந்த ஊரு ரொம்ப பட்டிக்காடு, நிலைமை சரியில்லை. உங்க நகை பெட்டிய ஏன் இரும்பு போட்டிக்குள்ள வச்சு பத்திரமா பூட்டி வைக்க. யமன்டா, ஐயோ, என்ன இப்படி உருமுது? யார் அந்த பெரிய மீசை? அந்த பெரிய மீசை கைவசம் தான் என் உயிரே இருக்கு. நீ என்ன பண்ற? அந்த பெரிய மீசைக்கு நல்ல தீனியா போட்டு பக்தியோட நடந்து மஸ்கா பண்ணி வச்சுக்க. அது நினைச்சதுன்னா நம்ம காரியம் எல்லாம் சக்சஸ் தான். கும்பிட்டுக்கிட்டே போ. அதான் அங்க கும்பிட்டுட்டு போனா அத்தாணி மண்டபம் அந்த புறம் உண்டா? அத்தாணி அச்சாணி எல்லாம் கிடையாதுங்க. மண்டபம் மாதிரி கட்டி இருக்கேன், நீங்க எங்க வேணாலும் தங்கலாம். ஐயா, இது என் பொண்ணு, பேரு சாவித்திரி. ஏன் அப்படி பாக்குறீங்க? இவ்வளவு அழகான பொண்ணு உங்களுக்கு பிறந்திருக்குதுன்னுதான். அது அவங்க அம்மா ஜாட. தண்ணி குடிங்க. ஐயாவுக்கு ஏதாவது புள்ள குட்டிங்க உண்டா? யமன்டா, எவன்டா? ஐயாவுக்கு புள்ள ஊட்டி இருந்தா இவ்வளவு தங்கம், வைரம், கோமேதகம் எல்லாம் சேர்த்துக்கிட்டு தூக்கிட்டு அலைய முடியுமா? விருந்தாளிங்களுக்கு சாப்பாடு ரெடியா இருக்கு. ஐயா, சாப்பாடு ரெடியா? நீங்க போய் சாப்பிடுங்க. நான் போயிட்டு வர்றேன் கொஞ்சம். நான் பத்திரமா உள்ள வைக்க. என்ன சொன்னீங்க? கையை எடுன்னு சொன்னீங்க. பார்த்து அது பலகாய் அவியல், இது பிஞ்சு கத்திரிக்காய் பொரியல், தேங்காய் சார துவையல், உருளைக்கிழங்கு வறுவல், இது பாயசம், இது அதிரசம், இது பச்சடி, இது கிச்சடி. பரமேஸ்வரா, இதெல்லாம் உண்பதற்கோ காண்பதற்கோ? இவைகளில் எதை சாப்பிடுவது? தட்டை தவிர மற்ற எல்லாத்தையும் சாப்பிடுவோம். தட்டை மட்டும் நீங்க சாப்பிடுங்க. சாவித்ரி, சாதம் போடுப்பா. போதும் தாயே. கார துவையில போட்டு கசஞ்சுக்கிட்டு கத்திரிக்காய் வச்சுட்டு ஒரு குத்து குத்து எப்படி இருப்பாரு? என்னது? எரிதே! ஐயோ, எரிதே! அண்ட சராச்சரமும் எரிதே! அக்னி பகவான முழுகிட்ட மாதிரி இருக்கிறேன். வருட பகவான் எடுத்து ஊத்தியா? ஐயோ, காரத்தொகை நெய் இல்லாம சாப்பிடக்கூடாது. அப்படியா? குடிக்க கூடாது, சாப்பாடுல போட்டு. பரதேசி. பார்த்து இது ஆணையடி, அப்பளம், கைசு, பெரு, என்ன விளையாண்டு உள்ள போய் இன்னும் ஏதாவது ரெடியா இருந்தா கொண்டா. என்ன பணியாரம்? போதும் போதும், வயிறு நிறைந்தது. போதும் போதும், வயிறு படைத்து விட. போதும் போதும். என்ன இது? உள்ளிருந்து ஒரு ஓங்கார சப்தம். ஓங்காரம் இல்ல, ஏப்பம். ஏப்பம் என்றால்
எல்லாத்தையும் தின்னுட்டு மனுஷன் திருப்தின்னு சொல்லாட்டி போனாலும் வயிறு சொல்லுது அந்த சவுண்ட் எஃபெக்ட். எங்க ஊரில் இல்லையே, எங்க ஊர்ல ஏப்ப விடுறவன் ரொம்ப பேர் இருக்கான். ஆஹா, சுவையோ சுவை. நலமாகம் யாரோ நம்ம சாவித்திரி தான். அப்படியா? தாயே அருகில் வா. உள்ளம் நிறைந்தது சீக்கிரமே விவாக பிராப்திரஸ்து மனோபீஷ்ட சித்திரஸ்து. ஆகா ஆகா, என்ன அழகு, என்ன கம்பீரம். கிட்டப்பா செல்லப்பா சின்னப்பா அப்பப்பா எல்லா அப்பாவை விட டாப்பப்பா.